நான் பிளாடரை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டிய அந்த கட்டி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறோம். பண்ணிட்டு நம்ம விட்டாச்சு அப்படின்னா, ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது பாட்டுக்கு பல மாசங்கள், வருஷங்கள் பரவாம இருக்கும். ஸோ இப்படி ஒரு டைப் ஆஃப் டியூமர் பிளாடர்ல இருக்கு. அத நான் இன்வேசிவ் கேன்சர்ன்னு சொல்லுவோம். இந்த கேன்சர் வந்தவங்களுக்கு ரேடியேஷன் தேவையில்ல, கீமோதெரபி தேவையில்ல. தேவைப்பட்டாலும் அப்பப்போ அந்த டியூமர மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தா போதும். இது ஒரு யூனிக்கான விஷயம் பிளாடர் கேன்சர்ல. அத நம்ம விட்டுருவோம். இப்போ இந்த இன்வேசிவ் கேன்சர பத்தி மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த இன்வேசிவ் கேன்சர் வந்துருச்சுன்னா, ஆல்ரெடி பரவிடுச்சான்றத ஸ்கேன் பண்ணி பார்த்துர்றோம். உங்க நல்ல நேரம் அது பரவல, சின்ன சைஸ்ல தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப தான் சிக்கலே ஆரம்பிக்கும். இப்போ இந்த பேஷண்ட்ட யார் பார்த்துருப்பா? ஒரு யூராலஜி டாக்டர் பார்த்துருப்பாங்க. டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் உட்காந்து பேசுவாங்க. மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் எல்லாம் உட்காந்து பேசுவாங்க. உங்க கேன்சர் ஆரம்ப கட்டத்தில இருந்தா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்ல போறாங்க? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஆரம்ப கட்ட கேன்சருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம வீடியோஸ்ல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். சர்ஜரி.